அஞ்சலி தீச்சட்டி எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. கூட பாண்டியும் வந்துட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியலையே, ஐயோ சுடுதே சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் கத்தாத அஞ்சலி, சாமியை நினச்சிக்கோ, உனக்கு சுடவே சுடாது. நீ பண்ணாதான் பூமி நல்லபடியாக பொழைச்சி வருவான். நீ தான் பண்ணணும், கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஐயோ வலி தாங்க முடியலையே, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி உடனே சரி இரு இரு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போகிறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இரு இரு நானே வாயில் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றுறாங்க. அப்பா என்ன பண்ணுறதுனே தெரியலையே, சூடு தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்குள்ளே வயிறு அப்படி குறைஞ்சா மாதிரி இருக்குது. என்ன இது வயிறு குறைஞ்சா மாதிரி இருக்குது அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மறுபடியும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்குள்ளே வயிற்றெல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிறாங்க. சரி பண்ணிவிட்டு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி அஞ்சலி பண்ணுறாங்க. அங்கேருந்து வராங்க. இப்போ வயிறு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி. ஐயோ என்ன பண்ணுறது, இதில் பயங்கரமாக சுடுதே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது அணைஞ்சா மாதிரி இருக்குது, தீ சரியாக எரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் போயிட்டு விசிறி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாண்டி விசிறி எடுத்துகிட்டு வராங்க. அந்த தீச்சட்டி அப்படியே வீசிட்டே இருக்காங்க. அப்படியே எரியுது. என்ன ரொம்ப தீ அதிகமாக எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஐயோ தீ அதிகமாகிடுச்சு, எனக்கு சூடு தாங்கவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. சரி இரு இரு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், தண்ணி ஊற்றினா அணைஞ்சிரும், இது யாராவது பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போகிறாங்க. போயிட்டு அங்கே அப்படியே சுற்றி சுற்றி தேடுறாங்க. தண்ணியே கிடைக்கல. என்ன எங்கே பார்த்தாலும் தண்ணியே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது, அதில் தண்ணி நினச்சிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க. அஞ்சலி நான் ஊற்றுறேன் இரு இரு உனக்கு சூடு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறாங்க. ஊற்றுனா இன்னும் அதிகமாக எரியுது. ஐயோ என்ன ஊற்றிருக்கீங்க, அதிகமாக எரியுது, அப்போனா இது கெராசின் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி ஐயோ தெரியாமல் ஊற்றிட்டேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. என்ன இப்படி எரியுதே, நீ சட்டியை கீழே போடு, சீக்கிரம் போடு, இல்லைன்னா ஃபுல்லாக நீ எரிஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கத்துறாங்க. அப்படியே அஞ்சலி சட்டியை போட்டு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்ட உடனே அப்படியே பார்க்குறாங்க, அவங்களோட அந்த சாரியில் ஃபுல்லாக தீ எரியுது. ஐயோ கத்துறாங்க, ஐயோ யாராவது காப்பாற்றுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அஞ்சலி புடவெல்லாம் தீ பிடிச்சிச்சு, இப்போ என்ன பண்ணுறது, தண்ணி இன்னும் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. முத்தழகு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. அது ஏதாவது நடந்துட்டு போகுது, நம்மளோட வேண்டுதலை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பொண்ணு 2 பேரும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தீ பிடிச்சதை பார்த்தோன்னே அப்படி பதறாங்க. ஐயோ என்ன தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு வராங்க. வந்துட்டு அப்படி ஒரு கையிலேயே புடவையை கைட்டு அஞ்சலி கட்டிட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே ஓடு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை அப்படியே யோசிக்கிறாங்க, வயிறு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இல்லை கழட்டு அஞ்சலி, இல்லைனா ஃபுல்லாக எரிஞ்சிடும், புடவை ஃபுல்லாக எரிஞ்சிடும், நீங்கள் சேர்த்து எரிஞ்சிடுவேன், சீக்கிரம் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கத்துறாங்க. அப்புறம் அஞ்சலி அந்த புடவையை கழட்டுறாங்க. நீயும் கழட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே அந்த புடவையை கழட்டி விட்டுட்டு மண்டபத்துக்குள்ளே ஓடுறாங்க அஞ்சலி. அப்போ பூசாரி சொல்கிறாரு, அம்மா உண்டு அணைஞ்சிட போது, நீ சீக்கிரம் போய் வேண்டுதலை நிறைவேற்றுப்போ, நீ நிறைவேற்றினாதான் கண்டிப்பாக பூமி பொழைச்சி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தழகும் போயிட்டு அந்த வேண்டுதலை ஃபுல்லாக கரெக்டாக நிறைவேற்றுறாங்க. பேச்சு ஹாஸ்பிட்டலில் பூமியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் பேசுனது வளர்த்தது நீ தான் பூமி, எனக்கு எல்லாமே, உனக்காக நான் எல்லாமே செய்வேன், நீ இல்லைனா எனக்கு உலகமே இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. தன்னோட பிள்ளை எப்படி வளர்த்தோம், இன்றைக்கி இப்படி படுத்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனை பார்த்து அழறாங்க. பேச்சு அழ தாங்கவே முடியல. கண்டிப்பாக முத்தழகு வேண்டுதலை நிறைவேற்றிடுவா, என் பையனை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. வயிற்றில் குழந்தையோட முத்தழகு இந்த வேண்டுதலை பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்னோட பையனுக்காக முத்தழகு இந்த வேண்டுதலை பண்ணிடுவா, எப்படியாச்சும் என் பையன் எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க பூமியை பார்த்து.